அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திக்ருகளிலே சிறந்த திக்ரு அப்படின்னு சொல்லப்படுறது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற திக்ரு. இன்னும் இஸ்லாமிய கடமைகளில் முதன்மையான கடமையாக லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவாக தான் இருக்குது. அதோட சிறப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமாக இருக்குது. அதில் ஒரு சில சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய பரிந்துரையை உண்மையிலே பெறக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சேந்தியை என்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்களான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அபூ ஹுரைராவே என்னுடைய பரிந்துரை உண்மையிலே நாளை மறுமையில் பெறக்கூடியவங்க மிக தகுதியானவங்க யார் அப்படின்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த கலிமாவை தன்னுடைய உள்ளத்துலேருந்து உண்மையாகவும் உறுதியாகவும் சொல்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது புகாரி நூலில் இடம்பெற்றிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் இப்னு மாஜா அப்படிங்கிற நூலில் பதியப்பட்டிருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு உயிர் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி தன்னோட உள்ளத்திலேருந்து சொல்லி உண்மையாக மரணிக்குதோ அதோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இதோட சிறப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மகனுக்கு சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இதை கொண்டு உனக்கு நான் ஏவுறேன். ஏன் அப்படின்னா 7 வானங்களையும் இன்னும் 7 பூமிகளையும் தராசோட ஒரு தட்டில் வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த கலிமாவை ஒரு தட்டில் வச்சோம் அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவோட தட்டு தான் கனத்திருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் இந்த கலிமாவை நம்ம ஒரு தடவை சொல்கிறதுனால ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கலிமாவை நமக்கு அல்லாஹ்வோட திரையை அகற்றக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரே ஒரு விஷயம் இந்த கலிமாவை மட்டும்தான் இருக்குது. இன்னும் இந்த கலிமா நம்மளை சைத்தானோட ஊசலாட்டத்துலேருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கப்ரோட வேதனையிலேருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடியதாக லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவாக இருக்குது. இன்னும் நமக்கு நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அமளிகளிலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய முக்கிய காரணமாக இந்த கலிமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முஹ்மீன்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சூர் ஊதி கப்ரிலேருந்து நம்மளை வெளியில் வர வைக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த முழக்கத்தோடு தான் நம்ம வரக்கூடியவங்களாக இருப்போம். ஏன் அப்படின்னா இது முஹ்மீன்களோட அடையாளமாக இருக்குது. இன்னும் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட உள்ளங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த கலிமா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யார் தூய்மையோடையும் ஈமானோடையும் இந்த கலிமாவை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வோட வாக்கு உண்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதோட அர்த்தத்தை உணராமல் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை யாருக்குமே. இதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம மரணிக்கிறப்ப இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை நசீபாக்கி தரக்கூடியவனா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. இன்னும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற இந்த கலிமாவை அதிகமாக ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரிந்துரையை பெறக்கூடியவங்களா மட்டும் இல்லாமல் இன்னும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிரு தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.